Hundreds of laundry workers or dhobis who rely on Tiruchirappalli's Kollidam River face a uniquely daunting challenge. The chemicals they use to wash the clothes erases their fingerprints. The fallout of this is that they have difficulty accessing government schemes like PDS, as fingerprint based authentication is mandatory at fair price shops for issuing commodities in Tamil Nadu. These workers then have to take their children along when going to the fair price shops, disrupting their studies. சுத்தமாக ரேகையே உழுவுறதில்ல. என் பொண்ணு தான் போய் வாங்கிட்டு வரும். அந்த பொண்ணுக்கு ரேகை உழுவதுனால நாங்கள் போய் 2 பேர்த்துக்கு ரேகை உழுவதுனால போய் தாலுகா ஆஃபீஸில் போய் அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கினது கொடுத்தும் 20ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து எங்களை வந்து ரேகை வந்து வாங்கி ஜாமான் வாங்கிக்க சொன்னாங்க. நீங்கள் திருப்பி என்ன 20ஆம் தேதிக்கு மேலே போய் நம்ம வாங்க போனாலும் ஜாமான் இல்லைங்கிறாங்க. அதனால் இப்போ என் பொண்ணை போய் திருப்பி வச்சுருவோம் சொல்லி நாங்கள் திருப்பி அந்த கை ரேகை வச்சு என் பொண்ணு தான் இப்போ வாங்கிட்டு இருக்கு. இப்போ போன மாதம்லாம் ஏன் கேட்குறீங்க, 10வது பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கு. ஜாமானே சுத்தமாக 4 ஞாயிற்றுக்கிழமை போனாலும் லீவு கடை லீவுன்னு தான் வருது. The people also complained about the health hazards that they face every day due to their work in the polluted river. பூரா சாக்கடையாக ரெம்பி போய் கிடக்கு. ஒரு தொழில் செய்கிறோம், அதை வந்து எதுவுமே நிவர்த்தி பண்ண மாட்டேங்கிறாங்க. பூரா நாங்கள் அன்னாடு 500 ரூபாய்க்கு சம்பாரிச்சா 1000 கணக்கில் 2000 கணக்கில் வைத்தியம் பார்க்குற நிலமையில நாங்கள் இப்போ உருவாகி இருக்கோம். இந்த தொழில் இல்லைன்னா எங்களுக்கு வேறு பொழப்பும் தெரியாது. இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் எல்லாருமே புள்ள குட்டி எல்லாமே சீக்கில் தாங்க அடிபடுறோம். வாய்ப்பே இல்லை எங்களுக்கு. வேறு தொழிலுக்கும் இந்த இடத்துல வந்து வாழ்வாதாரத்துக்கும் வழி இல்லை. அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி வர முறையிட்டோம். தனியாக ஒரு தொட்டி கட்டி கொடுங்க எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு, அதையும் கேட்டு பார்த்தோம். அதுக்கும் வழி இல்லை. While the authorities have allowed the use of signatures instead of fingerprints, practical difficulties in things like school visits and loan applications remain.